இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலைக்கறி. தேவையான அளவு கருப்பு கொண்ட கடலையை ஊற வச்சுக்கிறோம். அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துண்டு, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி பிரியாணி இலை, சோம்பு, மிளகு, பட்டை, கசகசா எல்லாம் சேர்த்துக்கிறோம். வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ மசாலா வாசனை போயிடுச்சு. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருந்தா கொஞ்சம் கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது புட்டு, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.